எல்லாருக்கும் வணக்கம். இன்னைக்கு வகுப்புல நம்ம என்ன பார்க்க போறோம்னா 17th நவம்பர் கரண்ட் அஃபேர்ஸ் டெஸ்ட் எழுதியிருப்பீங்க கரெக்டா? அந்த 20 கொஸ்டின்ஸ்க்கான ஆன்சர்ஸ் என்னன்னு நம்ம இப்போ டிஸ்கஸ் பண்ண போறோம். இப்போ ஒரு கொஸ்டினும் எலிமினேஷன் மெத்தட் படி எப்படி நம்ம சால்வ் பண்ணணும், இல்லைனா இதுக்கு முன்னாடி கிளாஸ்ல நம்ம கவனிச்சிருப்போம்ல, அதை வச்சு நம்ம எப்படி கொஸ்டின் சால்வ் பண்ணலாம், ஒரு விதமா நம்ம பார்க்கலாம். உங்க எல்லாருக்கும் கொஸ்டின் பேப்பர் இருக்குன்னு நினைக்கிறேன். கொஸ்டின் பேப்பர் எடுத்து ரெடியாக வச்சுக்கோங்க. நம்ம ஒரு கொஸ்டினாக சால்வ் பண்ணும்போது அதில் ஆன்சர்ஸ் மார்க் பண்ணிட்டே வாங்க. எக்ஸ்ட்ராவாக ஏதாவது பாயிண்ட் சொன்னோன்னா உங்க அந்த கொஸ்டின்ஸ்க்கு பக்கத்துலேயே எழுதி வச்சுக்கோங்க. சின்ன சின்ன பாயிண்டர்ஸ் மாதிரி எழுதிக்கோங்க. பேராகிராஃப் மாதிரி நம்ம எழுதி வச்சோம்னா எப்போவுமே நம்ம திருப்பி எடுத்து படிக்கிறது கஷ்டமாக இருக்கும். பாயிண்டர்ஸாக எழுதி வச்சிங்கன்னா ஈஸியாக ஞாபகம் வச்சுக்கலாம். ஒரு கொஸ்டினாக நம்ம என்னன்னு பார்க்கலாம். ஃபர்ஸ்ட் கொஸ்டின்ல என்ன கொடுத்துருக்காங்க, கான்ஸ்டியூஷன்லேருந்து ஒரு 4 ஆர்டிகல் கொடுத்துட்டு அந்த 4 ஆர்டிகலும் என்னென்ன, அந்த பிரிவுகள் கீழே என்னென்ன இருக்குது அப்படின்னு கேட்டிருக்காங்க. ஸோ நமக்கு ஃபர்ஸ்ட் கொஸ்டின் என்ன கேட்டிருக்காங்கன்னா, ஃபண்டமெண்டல் ரைட்ஸ் பற்றி கேட்டிருக்காங்க. ஃபண்டமெண்டல் ரைட்ஸில் நமக்கு நிறைய ஆர்டிகல்ஸ், நிறைய பிரிவுகள் இருக்குது கரெக்டாக. அந்த ஒரு பிரிவிலையும் எந்தெந்த ஃபண்டமெண்டல் ரைட்ஸ் இருக்குது அப்படின்னு நம்ம தெரிஞ்சு வச்சுக்கணும். அதில் முக்கியமாக ஒரு 4-5 தெரிஞ்சு வச்சுக்கிட்டோம்னா இந்த கொஸ்டின் நம்ம சால்வ் பண்ணிடலாம். இப்போ என்ன கொடுத்துருக்காங்கன்னா, சட்டத்தின் முன் அனைவரும் சமம், அது எந்த பிரிவின் கீழே வருது. அதுக்கப்புறம் பேச்சுரிமை, கருத்து தெரிவிக்கும் உரிமை, இது எந்த பிரிவின் கீழே வருது. அதுக்கப்புறம் வாழ்க்கை மற்றும் தனிப்பட்ட சுதந்திரத்துக்கு பாதுகாப்பு பெறும் உரிமை, இது எந்த பிரிவின் கீழே வருது நம்ம பார்க்கணும். ஸோ ஃபர்ஸ்ட் ஃபண்டமெண்டல் ரைட்ஸ்னா என்ன நம்ம தெரியணும் கரெக்டா. அது நம்ம இந்தியன் கான்ஸ்டியூஷன்ல ஃபண்டமெண்டல் ரைட்ஸ் அப்படின்ட்டு இந்தியன் சிட்டிசன்ஸ்க்கு கொடுக்கணும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அந்த ஃபண்டமெண்டல் ரைட்ஸ் எந்தெந்த ஆர்டிகல் கீழே வருது, எந்த பார்ட் கீழே, எந்த பகுதியில் இருக்கு, அது நம்ம முதல்ல தெரிஞ்சுக்கணும். இந்த ஃபண்டமெண்டல் ரைட்ஸ் அப்படிங்கிறது இந்தியன் கான்ஸ்டியூஷன்ல பார்ட் 3ல இருக்கு. எந்தெந்த ஆர்டிகல்ஸ் அப்படின்னு பார்த்தோம்னா ஆர்டிகல் 12லேருந்து ஆர்டிகல் 35 வரைக்கும் அப்படின்னு சொல்றாங்க. இந்த 12லேருந்து 35 இந்த 6 டைப்ஸா பிரிச்சிருவாங்க. என்னன்னா, ரைட் டு ஈக்குவாலிட்டிங்கிறது ஆர்டிகல் 14லேருந்து 18 வரைக்கும். அதுக்கப்புறம் ரைட் டு ஃப்ரீடம்ங்கிறது ஆர்டிகல் 19லேருந்து 22. அதே மாதிரி ரைட் அகெயின்ஸ்ட் எக்ஸ்ப்ளாய்டேஷன் அப்படிங்கிறது ஆர்டிகல் 23லேருந்து 24. ரைட் டு ஃப்ரீடம் ஆஃப் ரிலீஜன் அப்படிங்கிறது ஆர்டிகல் 25லேருந்து 28. அதே மாதிரி கல்ச்சுரல் அண்ட் எஜுகேஷனல் ரைட்ஸ், ரைட் டு கான்ஸ்டியூஷனல் ரெமெடிஸ் அப்படின்னு கொடுத்துருக்காங்க. இது ஆர்டிகல் 32 அப்படின்னு சொல்றாங்க. இது 6 வகையா பிரிச்சுக்கிறாங்க. இப்போ இந்த ரைட் டு ஈக்குவாலிட்டி அப்படின்னு பார்த்தோமா, ஆர்டிகல் 14 to 18, 14, 15, 16, 17, 18 இந்த 5 ஆர்டிகல் நம்ம என்னன்னு பேசிக்ஸா ஃபர்ஸ்ட் தெரிஞ்சு வச்சுக்கலாம். ஆர்டிகல் 14 அப்படின்னா ஈக்குவாலிட்டி பிஃபோர் லா, ஈக்குவாலிட்டி அப்படின்னு நீங்க தெரிஞ்சு வச்சுக்கணும். எல்லாரும் சட்டத்துக்கு முன்னாடி எல்லாருமே சமம் அப்படின்னு சொல்றது தான் இந்த பிரிவு 14 ஆர்டிகல் 14. ஆர்டிகல் 15 அப்படின்னா ப்ராஹிபிஷன் ஆஃப் டிஸ்கிரிமினேஷன் அப்படின்னு சொல்றாங்க. அதாவது டிஸ்கிரிமினேட் பண்ணக்கூடாது யாரையும், ரிலீஜியன் பேஸ் பண்ணி, ரேஸ் பேஸ் பண்ணி, கேஸ்ட் பேஸ் பண்ணி யாரையுமே நம்ம டிஸ்கிரிமினேட் பண்ணக்கூடாது அப்படின்றது தான் ஆர்டிகல் 15 சொல்லுது. ஆர்டிகல் 16ங்கிறது ஈக்குவாலிட்டி ஆஃப் ஆப்பர்ச்சுனிட்டி இன் பப்ளிக் எம்ப்ளாய்மெண்ட் அப்படின்னு சொல்றாங்க. அதாவது அரசு வேலைகள் ஆப்பர்ச்சுனிட்டி கொடுக்கறது ஈக்குவலா கொடுக்கணும் அப்படின்னு சொல்றாங்க. அடுத்து ஆர்டிகல் 17 அப்படிங்கிறது அபாலிஷன் ஆஃப் அன்டச்சபிலிட்டி. அன்டச்சபிலிட்டி அபாலிஷ் பண்றது ஆர்டிகல் 17. ஆர்டிகல் 18 அப்படிங்கிறது அபாலிஷன் ஆஃப் டைட்டில்ஸ், அதாவது பட்டங்கள் யாருக்கும் இருக்கக்கூடாது அப்படின்னு சொல்றாங்க. ஆனா மிலிட்ரி அண்ட் அகாடமிக் பட்டங்கள் வச்சுக்கலாம் அப்படின்ற மாதிரி சொல்றாங்க. இப்போ நம்ம இந்த 5 ஆர்டிகல் பார்த்தோமா. ஆர்டிகல் 14 அப்படிங்கிறது ஈக்குவாலிட்டி பிஃபோர் லா அப்படின்னு பார்த்தோமா. இப்போ அந்த கொஸ்டின் எடுங்க, சட்டத்தின் முன் அனைவரும் சமம் அப்படிங்கிறது எந்த பிரிவுன்னு பார்த்தோம், பிரிவு 14. ஓகேவா. ஸோ இப்போ நீங்க ஆப்ஷன்ஸ் எடுத்து பாருங்க. ஃபர்ஸ்ட் ஒன் இருக்கு தெரியுமா, அதுக்கு நம்ம பிரிவு 14 கண்டுபிடிச்சோம் கரெக்டா, சி அப்படின்ட்டு. இப்போ இதுல மீதி ஆப்ஷன்ஸ்லாம் பாருங்க, ஆப்ஷன் டி, ஏ, பின்னு இருக்கு. இப்போ ஏல மட்டும்தான் ஆப்ஷன் சின்னு இருக்கு. அப்போ இதுதான்ட்டு நம்ம டைரக்டா ஈஸியா போயிடலாம். ஒன்னு தெரிஞ்சாலே இந்த கொஸ்டின் நம்ம ஈஸியா சால்வ் பண்ணிடலாம். இப்போ சட்டத்தின் முன் அனைவரும் சமம் அப்படிங்கிறது ஆர்டிகல் 14. ஸோ இந்த கொஸ்டினுக்கான ஆன்சர் ஆப்ஷன் ஏ. ஆனா நம்ம மீதி என்னென்ன அதுவும் நம்ம தெரிஞ்சுக்கணும். ரெண்டாவது ஒன்க்கு என்ன கொடுத்துருக்கு, டி, பேச்சுரிமை, கருத்து தெரிவிக்கும் உரிமை. இது ஆர்டிகல் 19 பிரிவு 19. நீங்க ஒண்ணு வேணா இதை ஏ 19 அப்படின்னு எழுதி வச்சுக்கோங்க. இதை ஏ 14 அப்படின்னு வச்சுக்கோங்க. இல்லை பிரிவு 14, பிரிவு 19 அப்படின்னு கூட எழுதி வச்சுக்கலாம். வாழ்க்கை மற்றும் தனிப்பட்ட சுதந்திரத்திற்கு பாதுகாப்பு பெறும் உரிமை, இது என்ன ஆர்டிகல்னா, இங்க என்ன கொடுத்துருக்கு இதை வாசிங்க. ஆர்டிகல் 21 அப்படிங்கிறது ரைட் டு லைஃப் அண்ட் பர்சனல் லிபர்ட்டி. ஸோ இதுதான் ஆர்டிகல் 21 அப்படின்னு சொல்றாங்க. அதுதான் இங்கேயும் கொடுத்துருக்கு. மூணாவதுக்கு பிரிவு 21. நீங்க தான் அதை பார்த்து சொல்லணும், பிரிவு 21. ஸோ நாலாவது என்னது, இதை கான்ஸ்டிடியூஷனல் ரெமெடிஸ்ன்னு சொல்லுவாங்க. இது பிரிவு 32. ஸோ இந்த கேள்விக்கு சட்டத்தின் முன் அனைவரும் சமம்ன்றது பிரிவு 14 அப்படின்னு நம்ம தெரிஞ்சாலே ஆப்ஷனே ஈஸியா போட்டுடலாம் கரெக்டா. மீது எந்தெந்த பிரிவில் என்னென்ன வருதுன்னு நீங்க படிச்சு வச்சுக்கணும். ஸோ ஃபைனலாக என்ன பார்க்கணும்னா, நம்ம ஆர்டிகல் 14 அப்படிங்கிறது ஈக்குவாலிட்டி பிஃபோர் லா, இது முக்கியமா நீங்க தெரிஞ்சு வச்சுக்கணும். அதுக்கப்புறம் ஆர்டிகல் 21 அப்படிங்கிறது ரைட் டு லைஃப் அண்ட் பர்சனல் லிபர்ட்டி. இந்த 2 ஆர்டிகல் தான் நமக்கு முக்கியமான ஆர்டிகல். அதுக்கப்புறம் இந்த ஆர்டிகல் 19 இருக்கா, பிரிவு 19
ஃபண்டமெண்டல் ஃப்ரீடம்ஸ் அதில் தான் ஸ்பீச் அண்ட் எக்ஸ்பிரஷன், அதாவது பேச்சுரிமை இருக்கும். அதுக்கப்புறம் அசம்பிளி நம்ம ஃபார்ம் பண்ணிக்கலாம், அசோசியேஷன், மூவ்மெண்ட் நம்ம இந்தியாவில் எங்கே வேணால் மூவ் பண்ணிக்கலாம், எந்த இடத்துல வேணால் ரெசிடென்ஸ் இருந்துக்கலாம் இந்தியாவில், அதுக்கப்புறம் எந்த ப்ரொஃபஷன் வேணால் நம்ம பண்ணிக்கலாம் அப்படின்ற உரிமைகள்லாம் எந்த பிரிவில் சொல்லியிருக்காங்கன்னா ஆர்டிகிள் 19 தான் சொல்லியிருக்காங்க. ஸோ முக்கியமாக நம்ம ஆர்டிகிள் 14 தெரிஞ்சுக்கணும், 19 அதுக்கப்புறம் 21 இந்த 3 ஆர்டிகிளும் நீங்கள் தெரிஞ்சுக்கணும். அடுத்த கொஸ்டின் போகலாம். இந்த கொஸ்டின் நம்ம ஆல்ரெடி கிளாஸில் பார்த்துருப்போம் கரெக்டாக, நம்ம கரண்ட் அஃபேர்ஸ் கிளாஸில். என்ன கொஸ்டின் பாருங்க, பின்வரும் எந்த இந்திய மாநிலத்தில் ஆசிய சிங்கங்கள் பெரும்பாலும் காணப்படுகின்றன அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஆப்ஷன் ஏ என்ன கொடுத்துருக்காங்க, பீகார், அதுக்கடுத்து ராஜஸ்தான், அசாம், குஜராத். இந்த கேள்விக்கு நீங்களே பதில் சொல்ல ட்ரை பண்ணுங்க. இந்தியாவில் எந்த மாநிலத்தில் ஆசிய சிங்கங்கள் அதிகமாக பெரும்பாலும் காணப்படுகின்றன? இந்த கொஸ்டின் ஈஸியான கொஸ்டின், எல்லாரும் ஆன்சர் பண்ணலாம். எந்த மாநிலம்? குஜராத் மாநிலத்தில் தான் ஆசிய சிங்கங்கள் வந்துட்டு அதிகமாக தென்படுகின்றது. இப்போ அசாம்னு ஒரு ஆப்ஷன் இருக்கா? இந்த அசாம் மாநிலத்தில் நம்ம ஒரு மிருகத்தை பற்றி படிச்சிருப்போம், ஒற்றை கொம்பு காண்டாமிருகம் அப்படின்ட்டு. ஸோ ஒன் ஹார்ன்ட் ரைனோசரஸ்ன்னு சொல்லுவோமா, அது வந்து அசாம்ல தான் இருக்கு அப்படின்னு நம்ம பார்த்துருப்போம் கரெக்டா. இதுக்குன்ட்டு ஒரு தேசிய பூங்கா இருக்கு. அந்த தேசிய பூங்கா எல்லாருக்கும் ஞாபகம் இருக்கா? கஜிரங்கா தேசிய பூங்கான்னு சொல்லுவாங்க தெரியுமா? கஜிரங்கா தேசிய பூங்கா, கஜிரங்கா நேஷனல் பார்க்குன்னு சொல்லுவாங்க. ஸோ இந்த கேள்வி என்னன்னா, ஏசியாட்டிக் லைன் ஆசிய சிங்கங்கள் எந்த மாநிலத்தில் அதிகமாக இருக்குன்னு கேட்டாங்க, குஜராத்தில். அப்போ நம்ம அசாமும் நம்ம படிச்சு வச்சுருப்போம் கரெக்டாக. அசாமில் ஒன் ஹார்ன்ட் ரைனோசரஸஸ் வந்து அதிகமாக இருக்கு. அதுக்கப்புறம் பீகார், ராஜஸ்தானில் வந்துட்டு பெரும்பாலும் எந்த மிருகங்களும் இல்லை, எல்லா மிருகங்களும் கலந்து இருக்கும். இந்த 2 மாநிலங்கள் முக்கியமாக நம்ம ஞாபகம் வச்சுக்கலாம். ஸோ இந்த கேள்வி எதுக்கு நமக்கு தேர்வில் கொடுத்துருந்தோம்னா, 2025 வந்துட்டு இந்தியாவில் ஆசிய சிங்கங்கள் எண்ணிக்கை அதிகரிச்சிருக்கு அப்படின்றனால தான் நமக்கு இந்த கேள்வி பரீட்சையில் கொடுத்துருக்கோம். ஸோ நீங்கள் இந்திய வரைபடத்தில் குஜராத் மாநிலம் எங்கே இருக்குன்னு பார்த்து சொல்லலாம் கரெக்டாக. நம்ம ஆல்ரெடி வகுப்பில் பார்த்துருப்போம். இதுதான் குஜராத் மாநிலம் கரெக்டாக, குஜராத். இங்கே கிர் ஃபாரஸ்ட் அப்படின்ற இடத்துல தான் ஏசியாட்டிக் லைன்ஸ் அதிகமாக இருக்குது அப்படின்னு சொல்கிறாங்க. இந்தியாவிலே குஜராத்ன்ற மாநிலத்தில் கிர் ஃபாரஸ்ட் அப்படின்ற இடத்துல தான் ஏசியாட்டிக் லைன்ஸ் இருக்குது அப்படின்னு சொல்கிறாங்க. ஸோ இந்த கேள்விக்கு எல்லாரும் ஆன்சர் பண்ணியிருப்பீங்க, ஆன்சர் நோட் பண்ணி வச்சுக்கோங்க. நம்ம அடுத்த கொஸ்டின் போகலாம். 3வது கேள்வி என்ன, மகாராஷ்டிராவின் தலைநகரம் என்ன அப்படின்னு கேட்டிருக்காங்க. ஆப்ஷன்ஸ் என்னென்ன கொடுத்துருக்காங்க, பூனே, தானே, அதுக்கப்புறம் மும்பை, அகமதாபாத். இந்த கொஸ்டின் ஈஸி தான் நினைக்கிறேன். இந்த கொஸ்டினுக்கு நீங்களே ஆன்சர் சொல்ல பாருங்க. ஸோ தெற்கு மாநிலங்களோட தலைநகரங்கள் என்னென்ன அப்படின்றத நம்ம ஞாபகம் வச்சுக்கிறதுக்கு ஒரு சின்ன கதை மாதிரி நம்ம ஞாபகம் வச்சுக்கலாம்னு சொல்லியிருந்தோம், ஞாபகம் இருக்கா நம்ம வகுப்பில்? அதாவது அமராவதி அப்படின்ற ஒரு லேடி வந்துட்டு ஹைதராபாத் பிரியாணி வாங்குறதுக்கு 3 பை எடுத்துகிட்டு போனாங்க. அதுக்கப்புறம் பானர்ஜி அப்படின்ற ஒருத்தர் போய் பார்த்தாங்க. அவர் என்ன பண்ணார், பேங்க்குக்கு கூட்டு போனார். பேங்க்குக்கு கூட்டு போனதுக்கப்புறம் திரும்பி பார்த்தா சென்னை தெரிஞ்சுது அப்படின்னு சொன்னாங்க. ஸோ இந்த கதையை வச்சு நம்ம என்னென்ன மாநிலங்களுக்கு எந்தெந்த தலைநகரம் வருது அப்படின்னு நம்ம ஞாபகம் வச்சுருந்தோம் கரெக்டாக. அமராவதி அப்படிங்கிறது ஆந்திர பிரதேசத்தோட தலைநகரம், தெலுங்கானாவோட தலைநகரம் ஹைதராபாத், மகாராஷ்டிராவோட தலைநகரம் மும்பை, 3 பை அப்படின்னு ஞாபகம் வச்சுருந்தோம் கரெக்டா. அப்புறம் பானர்ஜியை பார்க்க போனாங்க அப்படின்னு சொன்னாங்க கரெக்டா, பனாஜிங்கிறது கோவா மாநிலத்தோட தலைநகரம். அதுக்கடுத்து அங்கேருந்து பேங்க்குக்கு போனாங்க அப்படின்னு சொன்னோமா, பெங்களூர், அது வந்துட்டு கர்நாடகா மாநிலத்தோட தலைநகரம். கேரளா மாநிலத்தோட தலைநகரம் என்ன, திருவனந்தபுரம். திரும்பி பார்த்தாங்க அப்படின்னு சொன்னோமா, என்ன தெரிஞ்சது, சென்னை. தமிழ்நாடோட தலைநகரம் என்ன, சென்னை. இப்போ இந்த கதையை வச்சு நீங்க சொல்லிடலாம், அவர் ஞாபகம் இருக்கும் உங்களுக்கு. இந்த கொஸ்டினுக்கு ஆன்சர் என்ன, கேபிட்டல் சிட்டி ஆஃப் மகாராஷ்டிரா அப்படிங்கிறது மும்பை. ஓகேவா, 3 பை. ஸோ இந்த மாதிரி கேபிட்டல் சிட்டி கொஸ்டின்ஸ்லாம் நீங்கள் நியூமோனிக்ஸ் இந்த மாதிரி கதை மாதிரி நீங்கள் ஞாபகம் வச்சுக்கிட்டிங்கன்னா உங்களுக்கு ஈஸியாக இருக்கும். நமக்கு பழக இந்த மாநிலத்துக்கு இந்த தலைநகரம் தான் அப்படின்ட்டு நமக்கு மண்டையிலே பதிஞ்சிடும். அது ஞாபகம் வச்சுக்கிற வரைக்கும் இந்த மாதிரி சின்ன சின்ன கதைகள் வச்சு நீங்கள் ஞாபகம் வச்சுக்கலாம். ஸோ அடுத்த கொஸ்டின் பார்க்கலாம். என்ன கொஸ்டின்னா, டிஸ்இன்டகிரேஷன் ஆஃப் சோவியத் யூனியன் அந்த எண்ட் ஆஃப் வார்சா பேக்ட் எந்த வருஷத்தில் நடந்துச்சு அப்படின்னு கேட்டிருக்காங்க. இன் விச் இயர் டிட் போத் ஆஃப் திஸ் ஹிஸ்டாரிக் ஈவெண்ட்ஸ் ஹேப்பன் அப்படின்னு தான் கேட்டிருக்காங்க. சோவியத் யூனியன் பிரிஞ்சதும் இந்த வார்சா பேக்ட் நடந்தது எந்த வருஷம் அப்படின்னு கேட்டிருக்காங்க. உங்களுக்கு ஆக்டிவிட்டிலே இந்த கொஸ்டின்ஸ் கொடுத்துருப்போம். இந்த கொஸ்டின்ஸ் டைரக்டான கொஸ்டின். இந்த கொஸ்டினுக்கு ஆன்சர் பண்ணுங்க. 1947 வருமா? வராது. ஏன்னா வேர்ல்டு வார் 2 அப்போ தான் இந்த சோவியத் யூனியன் அப்படின்றது ஒன்று ஃபார்ம் ஆச்சு அப்படின்னு நீங்கள் தெரிஞ்சதுன்னா இந்த ஆப்ஷன் ஏவை எலிமினேட் பண்ணிடலாம். இது எப்போ பிரிஞ்சுது, இந்த டிஸ்இன்டகிரேஷன் ஆஃப் சோவியத் யூனியன் எப்போ நடந்தது அப்படின்னா 1991 தான் நடந்துச்சு. ஸோ உங்களுக்கு ஹிஸ்ட்ரி சப்ஜெக்ட்ஸில் இந்த கான்செப்ட் வரும். வார்சா பேக்ட்னா என்ன, சோவியத் யூனியன் பிரிஞ்சது வந்துட்டு எந்த இயரில் அப்படின்ட்டு, அது 1991. ஸோ இந்த கொஸ்டினுக்கு எல்லாரும் ஆன்சர் பண்ணியிருப்பீங்க. அடுத்த கொஸ்டின் பார்க்கலாம். இதுவும் உங்களுக்கு ஆக்டிவிட்டியில் கொடுத்த கொஸ்டின்ஸ் தான். இந்த கொஸ்டின் என்னன்னு வாசிங்க. மகாத்மா காந்தி லான்ச்ட் திஸ் ஃபர்ஸ்ட் சத்தியகிரகா மூவ்மெண்ட் இன் இந்தியா அட் விச் ஒன் ஆஃப் த ஃபாலோயிங் பிளேசஸ் அப்படின்னு கேட்டிருக்காங்க. வர்தா, கேதா, சாம்பரன், தண்டி. இந்த 4 இடத்துல காந்தியோட ஃபர்ஸ்ட் சத்தியகிரகா எந்த ஊரில் ஆரம்பிச்சாரு அப்படின்றது தான் கேள்வி.
நம்ம எல்லாருக்கும் தண்டி மார்ச் பற்றி கேள்விப்பட்டிருப்பாங்க கரெக்டா? காந்தியோட ஒரு முக்கியமான சத்தியாகிரகா, சால்ட் சத்தியாகிரகா அப்படின்னு சொல்லுவோமா, அதாவது உப்பு சத்தியாகிரகம் அப்படின்னு சொல்லுவாங்களா, அதுதான் தண்டி மார்ச். ஸோ இது ஆக்டிவிட்டி கொஸ்டின் தான். இந்த கொஸ்டின் டைரக்டாவே நீங்க ஆன்சர் பண்ணிடலாம். ஃபர்ஸ்ட் சத்தியாகிரகா மூவ்மெண்ட் வந்துட்டு எங்க நடந்துச்சு அப்படின்னு பார்த்தோம்னா சாம்பரன். இது வந்து பீகார் அப்படின்ற ஒரு ஸ்டேட்ல இருக்கு. இங்க தான் நடந்திருக்கு. ஸோ இதுக்கு அடுத்து நம்ம சாம்பரன் சத்தியாகிரகா அப்படின்னா அது எந்த வருஷம் நடந்து நம்ம தெரிஞ்சு வச்சுக்கணும். எந்த வருஷத்துல நடந்துச்சு? 1917ல. இந்த சத்தியாகிரகா வந்துட்டு இது ஒரு நான் வயலன்ட் சத்தியாகிரகா தான். இது எதுக்கு நடந்துச்சுன்னா, சாம்பரன் அப்படின்ற ஒரு இடத்துல வந்துட்டு ஃபார்மர்ஸ் வந்துட்டு இண்டிகோ கல்டிவேட் பண்றதுக்கு பிரிட்டிஷர்ஸ் வந்துட்டு ஃபோர்ஸ் பண்ணாங்க அப்படின்னு சொன்னாங்க. அந்த மாதிரி ஃபோர்ஸ் பண்ணக்கூடாதுல்ல கரெக்டா? அந்த இடத்துல வந்துட்டு உணவுப் பொருட்களும் விளைவிக்கணும். அவங்களுக்கு தேவையான ஏதாவது இருந்துச்சுன்னா அதை விளைவிக்கணும். அதே மாதிரி இண்டிகோ விளைய வச்சு அதை கம்மியான விலைக்கு பிரிட்டிஷ் வாங்கிட்டாங்க. அப்போ இதனால ஃபார்மர்ஸ் பாதிக்கப்பட்டாங்க. ஸோ இதை தட்டி கேட்கறதுக்கு ஒரு நான் வயலண்ட், அதாவது அஹிம்சை முறையில் வந்துட்டு ஒரு சத்தியாகிரகா வந்துட்டு காந்தி ஃபர்ஸ்ட் பண்ணாரு அப்படின்னு சொல்றாங்க. அது எந்த இடத்துல நடந்துச்சுன்னா சாம்பரன் அப்படின்ற இடத்துல தான் நடந்துச்சு. இது எந்த வருஷம் நடந்துச்சுன்னு நம்ம தெரிஞ்சு வச்சுக்கணும். இது 1917ஆம் ஆண்டு தான் நடந்திருக்கு. ஸோ இந்த கொஸ்டினுக்கு ஆன்சர் என்னது? சாம்பரன் சத்தியாகிரகா ஆன்சர். ஸோ அடுத்த கொஸ்டின் என்னன்னு பார்ப்போம். Which international organization has launched a digital initiative called Virtual Museum of Stolen Cultural Objects அப்படின்னு சொல்றாங்க. அதாவது இந்த கொஸ்டின்ல என்ன கேட்டிருக்காங்கன்னா, ஒரு மியூசியம் ஒன்று ஓப்பன் பண்ணியிருக்காங்க. அதாவது பல உலக நாடுகள்லேருந்து திருடப்பட்ட ஒரு கல்ச்சுரலாக ஏதாவது ஒரு சிலைகள் இருக்கும், இல்லை ஏதாவது ஒரு பொக்கிஷன்லாம் இருக்கும்ல, அதெல்லாம் திருடி எடுத்து வச்சுருப்பாங்களே. ஸோ இந்த திருடப்பட்ட பொருட்கள்லாம் எடுத்து வச்சு ஒரு மியூசியமில் வச்சு அந்த மியூசியம் வந்துட்டு ஒரு எல்லாரும் பார்க்குற மாதிரி வச்சுருக்காங்க. ஸோ இந்த மியூசியமை எந்த ஆர்கனைசேஷன் கொண்டு வந்தாங்க தான் நம்ம கேள்வி. உங்களுக்கு மெட்டீரியல் கொடுத்துருப்பாங்க கரெக்டாக, அதில் இதை பற்றி நீங்கள் படிச்சிருப்பீங்க. இந்த மியூசியமை வந்துட்டு எந்த ஆர்கனைசேஷன் கொண்டு வந்தாங்க அப்படின்ட்டு நீங்கள் ஆப்ஷன்ஸ் பார்த்து சொல்லுங்கள். 4வது ஆப்ஷனில் வேர்ல்டு ஹெல்த் ஆர்கனைசேஷன் இருக்கா? இது வந்து உலக சுகாதார மையம். இவங்க என்ன பண்ணுவாங்க? ஹெல்த் ரிலேட்டடான விஷயங்கள் தான் இவங்க பண்ணுவாங்க கரெக்டா? ஸோ இந்த ஆப்ஷன் வராது. ஸோ எப்போவுமே ஒரு கொஸ்டின் எடுத்துக்கிட்டிங்கன்னா 4 ஆப்ஷனில் ஒரு ஆப்ஷன் சம்மந்தம் இல்லாத ஆப்ஷனாக இருக்குது கரெக்டா? அந்த ஆப்ஷன் நீங்கள் எலிமினேட் பண்ணிடணும். மீதி 3 ஆப்ஷனில் தான் எதுன்னு நம்ம பார்க்கணும் கரெக்டா? மீதி 3 ஆப்ஷன் என்னென்ன கொடுத்துருக்காங்க? யுனைடெட் நேஷன் டெவலப்மெண்ட் ப்ரோக்ராம், அதுக்கப்புறம் யுனைடெட் நேஷன் எஜுகேஷனல் சயின்டிஃபிக் அண்ட் கல்ச்சுரல் ஆர்கனைசேஷன் யுனெஸ்கோ, அதுக்கப்புறம் இன்டர்நேஷனல் கிரிமினல் போலீஸ் ஆர்கனைசேஷன் அப்படின்னு சொல்கிறாங்க. நீங்கள் இது வந்து களவான ஸ்டோலன் கல்ச்சுரல் ஆப்ஜெக்ட்ஸ் அப்படின்னோடனே கிரிமினல் போலீஸ் அப்படின்னு போயிடக்கூடாது. விர்ச்சுவல் மியூசியம் ஆஃப் ஸ்டோலன் கல்ச்சுரல் ஆப்ஜெக்ட்ஸ்னு கொடுத்துருக்காங்கன்னா, அப்போ கல்ச்சர் சம்மந்தப்பட்ட விஷயங்கள்லாம் யார் பண்ணுவாங்க அப்படின்னு பார்த்தோன்னா யுனெஸ்கோ தான் எடுப்பாங்க. ஸோ இந்த விர்ச்சுவல் மியூசியம் ஆஃப் ஸ்டோலன் கல்ச்சுரல் ஆப்ஜெக்ட்ஸை வந்துட்டு யார் கொண்டு வந்தாங்க இந்த இனிஷியேட்டிவ் அப்படின்னு பார்த்தோன்னா யுனெஸ்கோ அப்படின்றவங்க தான் கொண்டு வந்தாங்க. ஸோ இந்த கேள்வியிலிருந்து ஒரு ஆர்கனைசேஷனோட ஃபுல் ஃபார்மும் நீங்கள் தெரிஞ்சு வச்சுக்கணும். அது சார்ந்த கேள்விகளும் நமக்கு வரும். யுனெஸ்கோட ஃபுல் ஃபார்ம் என்ன? யுனைடெட் நேஷன்ஸ் எஜுகேஷனல் சயின்டிஃபிக் அண்ட் கல்ச்சுரல் ஆர்கனைசேஷன். ஓகேவா? ஸோ இந்த கேள்விக்கு ஆன்சர் வந்து ஆப்ஷன் பி, யுனெஸ்கோ. ஸோ அடுத்த கொஸ்டின், இந்த கொஸ்டின் என்னன்னு வாசிங்க. இந்தியா சிந்து நதி நீர் ஒப்பந்தத்தின் கீழ் பாகிஸ்தானுடன் பகிரப்படும் ஒரு நதியின் மீது கட்டப்பட்டுள்ள சவால்கோட் நீர்மின் திட்டம் போன்ற திட்டங்கள் மூலம் ஜம்மு அண்ட் காஷ்மீரில் மின் உற்பத்தியை அதிகரிக்க திட்டமிட்டுள்ளது அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அதாவது ஒரு ஹைட்ரோ எலக்ட்ரிக் ப்ராஜெக்ட் வந்துட்டு பில்ட் பண்ணிட்டு வராங்க. அது பேர் என்ன? சவால்கோட் ஹைட்ரோ எலக்ட்ரிக் ப்ராஜெக்ட். இது வந்து இண்டஸ் வாட்டர் ட்ரீட்டி கீழே பில்ட் பண்ணிட்டு வராங்க அப்படின்னு சொல்றாங்க. இந்த ஹைட்ரோ எலக்ட்ரிக் ப்ராஜெக்ட் வந்து எந்த ரிவர்ல வருது அப்படின்றதான் கேள்வி. ஆப்ஷன் ஏ பீஸ் ரிவர், செனாப் ரிவர், சட்லஜ் ரிவர், ஜீலம் ரிவர். ஸோ முதல்ல இந்த நதிகள்லாம் நம்ம எங்க இருக்குன்னு நம்ம சிம்பிளா பார்த்துடலாம். சிந்து நதி தான் முக்கியமான நதி கரெக்டா? அது எந்த நாட்டுல இருந்து ஆரம்பிக்குது அப்படின்னு பார்த்தோம்னா டிபெட் அப்படின்ற ஒரு இடத்துல சைனால இருந்து ஆரம்பிக்குது. இங்க ஒரு லேக் இருக்கு. அந்த லேக் பேர் வந்து லேக் மான்சரோவர்னு சொல்லுவாங்க. மான்சரோவர். இந்த லேக்கு கிட்ட இருந்து தான் சிந்து நதி ஆரம்பிக்குதுன்னு சொல்றாங்க. சிந்து நதியோட 5 துணை நதிகள் என்ன? ஒன்று வந்துட்டு ஜீலம், இன்னொன்று வந்துட்டு செனாப், இன்னொன்று ரவி, 4வது வந்து பியாஸ், 5வது வந்து சட்லஜ். ஸோ இந்த 5 நதிகள் தான் சிந்து நதியோட துணை நதி. இப்போ இந்த சவால்கோட் ஹைட்ரோ எலக்ட்ரிக் ப்ராஜெக்ட் அப்படிங்கிறது எந்த நதியின் மீது கட்டப்பட்டு வருகிறது? அதுதான் நமக்கு கேள்வி கரெக்டா? ஸோ இதை வாசிங்க. சவால்கோட் ஹைட்ரோ பவர் ப்ராஜெக்ட் லொக்கேட்டட் இன் த ராம்பன் டிஸ்ட்ரிக்ட் ஆஃப் ஜம்மு அண்ட் காஷ்மீர் இஸ் அ மேஜர் ஹைட்ரோ எலக்ட்ரிக் ப்ராஜெக்ட் ஆன் எந்த ரிவர் கொடுத்துருக்காங்க? செனாப் ரிவர் அப்படின்னு கொடுத்துருக்காங்க. ஸோ இந்த ஹைட்ரோ எலக்ட்ரிக் ப்ராஜெக்ட் வந்து எந்த ரிவர்னு நம்ம தெரிஞ்சா போதும். எந்த ரிவர்? செனாப் ரிவர் கீழே தான் இந்த ஹைட்ரோ எலக்ட்ரிக் ப்ராஜெக்ட் கட்டுறாங்க. ஸோ இந்த கேள்விக்கு வந்து செனாப் ரிவர் அப்படின்றது தான் ஆன்சர். உங்க எல்லாருக்கும் ஒரு ஆக்டிவிட்டி, ஈவினிங் டைம்ல வந்துட்டு இந்த ஜீலம் ரிவர் அப்படின்னு ஒன்று இருக்கா, இதுல புதுசா ஒரு ஹைட்ரோ எலக்ட்ரிக் ப்ராஜெக்ட், அதாவது ஒரு டேமோ ஒரு அணை கட்டிட்டு வராங்க. அந்த புது அணையின் பேர் என்ன அப்படின்னு நீங்க பார்த்து கமெண்ட்ல சொல்லணும். ஜீலம் நதியில புதுசா கட்டிட்டு வர டேமோட பேர் என்னன்ட்டு நீங்க தேடி எடுத்து பார்த்து கமெண்ட்ஸ்ல மென்ஷன் பண்ணுங்க. ஸோ நம்ம அடுத்த கேள்வி பார்ப்போம். இந்த கேள்வி ஈஸியான கேள்வி தான்.
ஃபுல் ஃபார்ம் ஆஃப் ஏசியான் அப்படின்னு கேட்டிருக்காங்க. ஏசியானுங்கிறது ஒரு அமைப்பு கரெக்டா? இதோட ஃபுல் ஃபார்ம் என்ன அப்படின்னு தான் கேட்டிருக்காங்க. ஸோ நம்ம ஆப்ஷன் டி இதுலேருந்து எலிமினேட் பண்ணிடலாமா? ஆப்பிரிக்கன் நேஷன்ஸ் கொடுத்துருக்காங்க. ஸோ ஏசியானுங்கிறது ஏசியன் நேஷனில் இருக்கிற கண்ட்ரிஸோட ஒரு அமைப்பு தான் அப்படின்னு தெரிஞ்சிச்சு. அப்போ ஆப்பிரிக்கன் நேஷன்ஸ் ஆப்ஷன் டி இருக்கு. இது வருமா? வராது கரெக்டா? நீங்க தான் சொல்லணும். மீதி இருக்கிற 3 ஆப்ஷன்ல என்னென்ன அப்படின்னு நம்ம தெரிஞ்சுக்கணும். ஸோ ஒரு 10 நாடுகளோட அமைப்புன்னு அப்படின்னு நம்ம தெரியணும் கரெக்டா? ஸோ ஏசியானோட ஃபுல் ஃபார்ம் என்னன்னு அப்படின்னு பார்த்தோம்னா அசோசியேஷன் ஆஃப் சவுத் ஈஸ்ட் ஏஷியன் நேஷன்ஸ். ஏசியானோட ஃபுல் ஃபார்ம். இப்போ சிம்பிளா ஏசியான்ல என்னன்னு நம்ம பார்த்துடலாம். ஏசியானோட ஃபுல் ஃபார்ம் என்ன? அசோசியேஷன் ஆஃப் சவுத் ஈஸ்ட் ஏஷியன் நேஷன்ஸ். அதாவது தென்கிழக்கு ஆசிய நாடுகளின் ஒரு கூட்டமைப்பு, ஒரு அமைப்பு அப்படின்னு சொல்றாங்க. ஸோ அது ஒரு 10 நாடுகள் இருக்காங்க. அந்த 10 நாடுகள் தான் இந்த ஏசியானோட மெம்பர்ஸ். இந்த 10 நாடுகள் எதுக்கு ஒரு அமைப்பு வச்சுக்கிறாங்க? அவங்களுக்கான ஏதாவது ஒரு பொலிட்டிக்கலா, ஒரு எக்கனாமிக்கலா ஏதாவது அவங்களுக்குள்ளே ஏதாவது புதுசாக கண்டுபிடிச்சாங்கன்னா ஷேர் பண்ணிப்பாங்க. அவங்களுக்குள்ள பிரச்சனையை வந்துட்டு ஷேர் பண்ணி ஒன்னா இருந்து சால்வ் பண்றதுக்குன்னு தான் ஒரு அமைப்பு வச்சிருப்பாங்க கரெக்டா? ஸோ இந்த ஏசியன்ல இந்த 10 கண்ட்ரிஸ் யார் யார் இருக்காங்க அப்படின்னு பார்ப்போம். நமக்கு கேள்வியில வந்து கொஞ்சம் ஈஸியான கேள்வியா இருந்துச்சு. அதாவது ஃபுல் ஃபார்ம் ஆஃப் ஏசியான் அப்படின்னு கொடுத்துருந்தாங்க. ஸோ அடுத்து வர டெஸ்ட்ல யார் யார் மெம்பர்ஸ், எப்போ தொடங்கப்பட்டது அப்படின்னு கேட்பாங்க. இது தொடங்கப்பட்ட ஆண்டு எப்போ? 1967. எந்த நாட்டில் தொடங்கப்பட்டாங்க? தாய்லாந்து அப்படின்ற நாட்டில் தான் ஆரம்பிச்சது. இதுல யார் யார் அந்த 10 மெம்பர்ஸ் இருக்காங்க அப்படின்னு நம்ம பார்க்கலாம். ஸோ ஏசியான்னு எடுத்துக்கிட்டோம்னா அதுல வந்துட்டு 10 நாடுகள் இருக்காங்க. 10 கண்ட்ரிஸ். அந்த 10 கண்ட்ரிஸ் யார் யார் அப்படின்னா நம்ம ஏசியா மேப்ல சவுத் ஈஸ்ட்ல வந்தோம்னா ஒரு 10 நாடுகள் இருக்கும் கரெக்டா? ஸோ ஒன்னொன்னா நம்ம என்னன்னு பார்க்கலாம் கரெக்டா? ஃபர்ஸ்ட் நாடு வந்து மியான்மர். அடுத்து இங்க என்ன கொடுத்துருக்கு? நீங்க தான் சொல்லணும். லாஸ். அதுக்கு அடுத்து தாய்லாந்து. அதுக்கு அடுத்து கேம்போடியா. அதுக்கப்புறம் நம்ம எல்லாருக்கும் இந்த 2 நாடுகள் ஈஸியா தெரியும் கரெக்டா? மலேசியா, சிங்கப்பூர். அதுக்கப்புறம் இந்தோனேஷியா, புரூனே, பிலிப்பைன்ஸ் நாடு கேள்விப்பட்டிருப்பாங்க கரெக்டா? வியட்நாம். இந்த 10 நாடுகள் தான் ஏசியன் நாடுகளோட மெம்பர்ஸ் அப்படின்னு சொல்றாங்க. ஸோ எந்தெந்த கண்ட்ரிஸ் இருக்காங்க அப்படின்னு நீங்க நோட் பண்ணி வச்சுக்கோங்க. நான் ஆல்ரெடி சொன்ன மாதிரி நம்ம சதர்ன் ஸ்டேட்ஸ்க்கு கேபிட்டல் ஞாபகம் வச்சுக்கிறதுக்கு ஒரு ஸ்டோரி வச்சிருந்தோமா? இந்த ஏசியான் மெம்பர்ஸ் யார் யார் அப்படின்னு நீங்கள் ஞாபகம் வச்சுக்கிறதுக்கு நீங்களே ஒரு ஸ்டோரி கிரியேட் பண்ணி ஞாபகம் வச்சுக்கோங்க. ஏதாவது ஒரு பெஸ்ட் ஸ்டோரியா இருந்துச்சா நீங்கள் கமெண்ட்ல மென்ஷன் பண்ணுங்க. நம்ம எல்லாரும் ஞாபகம் வச்சுக்கலாம் அதை. அடுத்த கேள்வி என்னன்னு பார்ப்போம். விச் ஆஃப் த ஃபாலோயிங் இந்தியன் பாரா அத்லெட்ஸ் ரீசென்ட்லி கிளின்ச்டு தேர் 3rd வேர்ல்டு சாம்பியன்ஷிப் கோல்டு மெடல் இந்த ஜாவலின் த்ரோ த மோஸ்ட் எவர் பை அன் இந்தியன் அப்படின்னு கேட்டிருக்காங்க. அதாவது இந்தியன் பாரா அத்லெட் ஒருத்தர் வந்துட்டு ஜாவலின் த்ரோல 3 முறை வந்துட்டு தங்கப்பதக்கம் வென்றிருக்காரு வேர்ல்டு சாம்பியன்ஷிப்ல அப்படின்னு சொல்றாங்க. இந்த ஆப்ஷன்ஸ்ல யார் யார் அப்படின்னு பார்த்தோம்னா இதுல ஒரு ஆப்ஷனை ஈஸியா எலிமினேட் பண்ணிடலாம். இந்த டி ஆப்ஷன் இருக்கு பாத்தீங்களா? இவங்க வந்துட்டு ஒரு கிரிக்கெட் பிளேயர். ஸோ டி ஆப்ஷன் வராது. அதுக்கப்புறம் மீதி இருக்கிற 3 ஆப்ஷன்ல தான் யாருன்னு நம்ம தெரியணும். ஸோ இந்த கேள்விக்கு வந்துட்டு நம்ம ஒரு பொது அறிவு என்னன்னு எடுத்து பார்ப்போம். ஸோ வேர்ல்டு பாரா அத்லெட்டிக்ஸ் சாம்பியன்ஷிப் 2025ங்கிறது செப்டம்பர் மாதம் நியூ டெல்லியில் நடந்துச்சு. அதாவது இந்தியாவில் நடந்துச்சுன்னு சொல்றாங்க. அப்போ நடக்கும் போது 2 டைம் பாரா ஒலிம்பிக் ஜாவலின் த்ரோ சாம்பியன் சுமித் அன்டில், அதாவது யார் கொடுத்துருக்காங்க? சுமித் அன்டில் கிளின்ச் ஹிஸ் 3rd வேர்ல்டு சாம்பியன்ஷிப் கோல்டு மெடல், அதாவது 3வது முறையா கோல்டு மெடல் எடுத்திருக்காரு அப்படின்னு சொல்றாங்க. எந்த போட்டியில? ஜாவலின் த்ரோல. ஸோ இந்த கேள்விக்கு பதில் என்ன? இந்தியன் பாரா அத்லெட் 3rd வேர்ல்டு சாம்பியன்ஷிப், அதாவது 3வது முறையா ஜாவலின் த்ரோல கோல்டு அடிச்ச இந்தியன் பாரா அத்லெட் யாரு அப்படின்னா இதுக்கு ஆன்சர் என்ன? சுமித் அன்டில். ஓகேவா? ஸோ அடுத்த கேள்வி எடுத்துக்கோங்க. உச்ச நீதிமன்ற தலைமை நீதிபதி யாரால் நியமிக்கப்படுகிறார் அப்படின்னு கேட்டிருக்காங்க. ஆப்ஷன்ஸ் என்னென்ன கொடுத்துருக்காங்க? இந்திய பிரதமர், இந்திய குடியரசுத் தலைவர், இந்திய தேர்தல் ஆணையம், இந்திய துணை குடியரசுத் தலைவர். இந்த கேள்விக்கும் நீங்களே ஆன்சர் பண்ண பாருங்க. என்ன ஆன்சர் இதுக்கு? சீஃப் ஜஸ்டிஸ் ஆஃப் இந்தியாவை யார் அப்பாயின்ட் பண்ணுவாங்க அப்படின்றதான் கேள்வி. இதுக்கு என்ன ஆன்சர் வரும்? பிரசிடென்ட் ஆஃப் இந்தியா. இந்திய குடியரசுத் தலைவர் தான் சீஃப் ஜஸ்டிஸ் ஆஃப் இந்தியாவை அப்பாயின்ட் பண்ணுவாங்க. ஸோ இது ஏன் நியூஸ்ல வந்து நம்ம பார்த்துடலாம். ஜஸ்டிஸ் சூரியகாந்த் அப்படின்னு ஒரு ஜட்ஜ் இருக்காரு. அவர் வந்துட்டு அப்பாயிண்டட் ஆஸ் த 53rd சீஃப் ஜஸ்டிஸ் ஆஃப் இந்தியா அப்படின்னு ஒரு நியூஸ் வந்திருக்கு. அதாவது 53வது சீஃப் ஜஸ்டிஸ் ஆஃப் இந்தியாவை யார் அப்பாயிண்ட் பண்ணியிருக்காங்க? ஜஸ்டிஸ் சூரியகாந்த் அப்படின்றவர் தான் அப்பாயிண்ட் பண்ணியிருக்காங்க. அவர் வந்துட்டு நவம்பர் 24 தான் இந்த பதவியை ஏத்துக்க போறாரு அப்படின்னு சொல்றாங்க. ஸோ இதுக்கு முன்னாடி சிஜேயா இருந்தவர் யாரு அப்படின்னு பார்த்தோம்னா BR காவை. இவர் தான் 52nd சீஃப் ஜஸ்டிஸ். இவரோட டென்யூர், இவரோட பதவி காலம் முடிய போறதுனால இன்னொரு சீஃப் ஜஸ்டிஸ் அப்பாயிண்ட் பண்றாங்க. அவர் யாரு? ஜஸ்டிஸ் சூரியகாந்த். இவரை யாரு அப்பாயிண்ட் பண்ணுவாங்க அப்படின்னு பார்த்தோம்னா இந்திய குடியரசுத் தலைவர் தான் அப்பாயிண்ட் பண்ணுவாங்க. ஸோ இந்த கேள்விக்கு பதில் தெரிஞ்சிருச்சா? சீஃப் ஜஸ்டிஸ் ஆஃப் இந்தியாவை அப்பாயிண்ட் பண்றவர் பிரசிடென்ட் ஆஃப் இந்தியா அப்படின்றவர் தான். ஸோ அடுத்த கேள்வி போலாமா? இந்த கேள்வி என்ன? 2025 நோபல் பீஸ் பிரைஸ் வந்துட்டு யாருக்கு கொடுத்தாங்க அப்படின்றது தான் கேள்வி. நம்ம நியூஸ்ல பார்த்துருப்போம். ட்ரம்ப் அப்படின்றவர் வந்துட்டு எனக்கு தான் கொடுப்பாங்க அப்படின்னு சொல்லிட்டாங்க கரெக்டா? ஆனா அவருக்கு கொடுக்கல. ஸோ இந்த ஆப்ஷன் வராது. ஸோ யாருக்கு கொடுத்துருப்பாங்க அப்படின்னு பார்த்தோம்னா மெரியா கொரினா மச்சடோ.
2025 நோபல் பீஸ் பிரைஸ் வந்துட்டு மெரியா கொரினா மச்சடோ இவங்களுக்கு தான் கொடுத்துருப்பாங்க. ஸோ இவங்க வந்து எந்த நாடை சேர்ந்தவங்க? மெரியா கொரினா மச்சடோ. அவங்க வந்து வெனிசுலா நாட்டை சேர்ந்தவங்க. இப்போ அடுத்த கேள்வி என்னன்னு பார்க்கலாம். இதுவும் நீங்க அக்டோபர் மாசம் கரண்ட் அஃபேர்ஸ்லேயே பார்த்துருப்பீங்க. இந்த கொஸ்டின் ஈஸியான கொஸ்டின். ஃபுல் ஃபார்ம் ஆஃப் ICAO. இந்த கேள்விக்கு நீங்க தான் பதில் சொல்லணும். இது ஒரு இன்டர்நேஷனல் ஆர்கனைசேஷன் நமக்கு தெரியும் கரெக்டா? ஸோ அப்போ நான் 2 ஆப்ஷன் எலிமினேட் பண்ணிடலாமா? இங்க இந்தியன் இருக்கு, இது ஒன்று எலிமினேட் பண்ணிடலாம். அடுத்து இது ஒரு ஆர்கனைசேஷன் தெரியும் கரெக்டா? இங்க என்ன ஏவியேஷன் ஆஃபீஸஸ்ன்னு கொடுத்துருக்கு. ஸோ ஆப்ஷன் டியும் வராது. இந்த 2 ஆப்ஷன்ல தான் ஒரு ஆப்ஷன் கரெக்டா? ஒன்று வந்து ஏர்னு இங்க இருக்கு, இன்னொன்று வந்து ஏவியேஷன் இருக்கு. காத்துக்குன்னு ஒரு ஆர்கனைசேஷன் உருவாக்கணுமா? இல்லை. ஸோ என்ன ஆன்சர் வரும்? இன்டர்நேஷனல் சிவில் ஏவியேஷன் ஆர்கனைசேஷன். அதுதான் இதோட ஃபுல் ஃபார்ம். ஸோ இதை பற்றி சிம்பிளாக நம்ம என்னன்னு பார்த்துடலாம். இது எந்த வருஷம் தொடங்கப்பட்டுச்சு அப்படின்னு பார்த்தோம்னா 1944. இதோட ஹெட் குவார்ட்டர்ஸ் எங்கே இருக்குன்னு பார்த்தோம்னா எந்த நாட்டில் இருக்கு? கனடாவில் இருக்கு. ஓகேவா? ஸோ இதுதான் நீங்கள் பேசிக்ஸாக தெரிஞ்சுக்கணும். இந்த ICAO அப்படிங்கிறது அதோட ஃபுல் ஃபார்ம் என்ன? இன்டர்நேஷனல் சிவில் ஏவியேஷன் ஆர்கனைசேஷன். இது எப்போ தொடங்கப்பட்டது? 1944ஆம் ஆண்டு. இதோட ஹெட் குவார்ட்டர்ஸ் எங்கே இருக்கு? கனடா அப்படின்ற நாட்டில் தான் இருக்கு. ஸோ அடுத்த கொஸ்டின் என்னன்னு பார்க்கலாம். கோதாவரி ரிவர், த லாங்கஸ்ட் ரிவர் ஆஃப் பெனின்சுலர் இந்தியா, ஆரிஜினேட்ஸ் ஃப்ரம் which one of the following mountain ranges அப்படின்னு சொல்றாங்க. எந்த மலைத்தொடர்கள்ல இருந்து கோதாவரி ஆறு வந்துட்டு ஆரம்பிக்குது அப்படின்னு கேட்கறாங்க. நம்ம ஒரு வரைபடத்தை வச்சு இந்த கேள்விக்கு பதில் சொல்லலாம். இந்திய வரைபடத்துல கோதாவரி ஆறு எங்கேருந்து ஆரம்பிக்குது? மகாராஷ்டிரா மாநிலத்தில் ஆரம்பிக்கும் கரெக்டா? மகாராஷ்டிரா மாநிலத்தில் தான் கோதாவரி ஆறு ஆரம்பிக்குது. ஆரம்பிச்சு வங்காள விரிகுடால போய் முடியுது அப்படின்னு சொல்றாங்க கரெக்டா? ஸோ இந்த ஓரத்தில் என்ன மலைத்தொடர்கள் இருக்கு? நீங்க தான் சொல்லணும். என்ன மலைத்தொடர்கள் இருக்கு? மேற்கு தொடர்ச்சி மலைகள் கரெக்டா? அதாவது வெஸ்டர்ன் காட்ஸ் அப்படின்னு சொல்லுவோமா? அப்போ கோதாவரி வந்துட்டு எந்த மலைத்தொடர்கள் பக்கத்துல இருந்து ஆரம்பிக்குதுன்னு கேட்டோம்னா என்ன பதில் சொல்வீங்க? வெஸ்டர்ன் காட்ஸ், மேற்கு தொடர்ச்சி மலைகள். ஸோ அப்போ ஈஸ்டர்ன் காட்ஸ்னு ஒன்று இருக்கு கரெக்டா? அது எந்த பக்கம் இருக்கு? இந்த பக்கம் இருக்கு, ஈஸ்டர்ன் காட்ஸ். ஸோ இப்போ கேள்வி எடுங்க. கோதாவரி ரிவர் எந்த மவுண்டைன் ரேஞ்ச், எந்த மலைத்தொடர்கள் இருந்து ஆரம்பிக்குதுன்னு கேட்டிருக்காங்க. ஈஸ்டர்ன் காட்ஸ், ஆரவலி ரேஞ்ச், சாத்புரா ரேஞ்ச், வெஸ்டர்ன் காட்ஸ். இதுக்கு பதில் சொல்லுங்க நீங்களே. கோதாவரி ஆறு வந்துட்டு எந்த மவுண்டைன் ரேஞ்சில் இருந்து ஆரம்பிக்குது? வெஸ்டர்ன் காட்ஸ் அப்படின்ற ஒரு மவுண்டைன் ரேஞ்சில் தான் ஆரம்பிக்குது. ஸோ அடுத்த கேள்வி என்னன்னு பார்ப்போம். வாட் இஸ் த பிரைமரி பர்பஸ் ஆஃப் கிளவுட் சீடிங் அப்படின்னு கேட்டிருக்காங்க. ஸோ கிளவுட் சீடிங் அப்படிங்கிறது ஆர்டிஃபிஷியலாக ரெயின் கொண்டு வரதுக்கு தான் கொண்டு வந்த ஒரு டெக்னிக். ஸோ டு கிளீன் த பொல்யூட்டட் ஏர் அப்படின்னு ஒரு ஆப்ஷன் இருக்கு. இது வருமா? வராது. டு கன்வெர்ட் மெக்கானிக்கல் எனர்ஜி இன்டு எலக்ட்ரிக்கல் எனர்ஜின்னு கொடுத்துருக்காங்க. இது வந்து விண்ட் எனர்ஜி அப்படின்னு சொல்லுவோமா? விண்ட் மில் கேள்விப்பட்டிருப்பீங்களா? விண்ட் எனர்ஜி, காத்துலேருந்து எலக்ட்ரிசிட்டி எடுக்கிறது. ஸோ அதுதான் இது. டு இன்க்ரீஸ் ரெயின்ஃபால் பை இன்டியூசிங் ப்ரெசிபிடேஷன் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இங்கே ப்ரெசிபிடேஷன் அப்படிங்கிறது ரெயின்ஃபால் தான். ஓகேவா? டு ப்ரிவென்ட் லைட்னிங் ஸ்ட்ரைக்ஸ், அதாவது மின்னல் கொண்டு வரதுக்கு அப்படின்னு சொல்கிறாங்க. கிளவுட் சீடிங் அப்படின்ற ஒரு டெக்னாலஜி வந்துட்டு மழை கொண்டு வரதுக்கு தான், ஆர்டிஃபிஷியலாக மழையை கொண்டு வரதுக்கு தான் அப்படின்னு சொல்கிறாங்க, ரெயின்ஃபால் கொண்டு வரதுக்கு. ஸோ இதுக்கு ஆன்சர் என்ன? ஆப்ஷன் சி, டு இன்க்ரீஸ் ரெயின்ஃபால் பை இன்டியூசிங் ப்ரெசிபிடேஷன் அப்படின்னு சொல்கிறாங்க. ஸோ இந்த கொஸ்டினுக்கு ஆன்சர் வந்துட்டு ஆப்ஷன் சி. அடுத்த கொஸ்டின் என்னன்னு பார்ப்போம். ஸோ கோதாவரி ரிவர் பார்த்தோமா, அது எங்கேருந்து ஆரம்பிக்குதுன்னு கேள்வி கேட்டாங்க கரெக்டா? இந்த கொஸ்டின்ல தி கிருஷ்ணா ரிவர், ஒன் ஆஃப் த மேஜர் ஈஸ்ட் ஃப்ளோயிங் ரிவர் ஆஃப் பெனின்சுலர் இந்தியா, ஃபைனலி ட்ரெயின்ஸ் இன்டு அப்படின்னு கேட்காங்க. ட்ரெயின்ஸ் இன்டுனா கிருஷ்ணா ரிவர் வந்துட்டு எங்க முடியுது அப்படின்னு கேட்குறாங்க கரெக்டா? ஸோ வரைபடத்தை வச்சு இந்த கேள்விக்கு பதில் சொல்லலாம். கிருஷ்ணா ரிவர் எங்கேருந்து ஆரம்பிக்குதுன்னு சொல்லுங்க. எந்த மாநிலத்திலிருந்து ஆரம்பிக்குது? மகாராஷ்டிரா மாநிலத்திலிருந்து ஆரம்பிக்குது கரெக்டா? இங்கேருந்து ஆரம்பிச்சு கடைசியாக எங்கே முடியும்? வங்காள விரிகுடால முடியுது. நம்ம இதுக்கு முன்னாடி கேள்வியில் கோதாவரியும் மேற்கு தொடர்ச்சி மலைகள்லேருந்து தான் ஆரம்பிக்குது. ஸோ இதுலேருந்து நம்ம இன்னொன்று என்ன தெரிஞ்சுக்கலாம்? கிருஷ்ணா அப்படின்ற நதி வந்துட்டு அதுவும் மேற்கு தொடர்ச்சி மலைகளில் மகாராஷ்டிரா மாநிலத்திலேருந்து தான் ஆரம்பிக்குது. ஆனால் நமக்கு கேள்வி என்ன, இது எங்கே முடியுது அப்படின்னா வங்காள விரிகுடா, அதாவது பே ஆஃப் பெங்காலில் தான் அது போய் முடியுது. ஸோ இந்த கேள்விக்கு பதில் நீங்களே சொல்லுங்க. அரேபியன் சி, கல்ஃப் ஆஃப் கேம்பே, பே ஆஃப் பெங்கால், கல்ஃப் ஆஃப் கட்ச் எங்கே முடியுதுன்னு பார்த்தோம்னா பே ஆஃப் பெங்கால், வங்காள விரிகுடால முடியுது. ஸோ அடுத்த கேள்வி என்னன்னு பார்ப்போம். கேபிட்டல் ஆஃப் கர்நாடகா நோன் அஸ் சிலிகான் வேலி ஆஃப் இந்தியா இஸ் என்னன்னு கேட்டிருக்காங்க. எந்த ஊர்? ஆப்ஷன் ஏ திஸ்பூர், ஆப்ஷன் பி ஜெய்ப்பூர், ஆப்ஷன் சி லக்னோ, ஆப்ஷன் டி பெங்களூர். நம்ம இப்போ ஒரு கதை சொன்ன ஞாபகம் இருக்கா? ஒரு சதர்ன் ஸ்டேட்ஸுக்கு என்னென்ன ஸ்டோரிஸ்லாம் ஞாபகம் வச்சுக்கணுன்ட்டு, அதை வச்சு இந்த கேள்விக்கு பதில் சொல்லுங்க. கர்நாடகாவோட கேபிட்டல் எந்த சிட்டி? பெங்களூரு. ஓகேவா? ஸோ நமக்கு கேபிட்டல் ஆஃப் சதர்ன் ஸ்டேட்ஸ் வச்சு 2 கொஸ்டின் வந்துச்சு. ஒரு கொஸ்டின் வந்து மகாராஷ்டிராவோட கேபிட்டல். மகாராஷ்டிரா கேபிட்டல் என்ன? மும்பை. ஓகேவா? 3 பை அப்படின்னு நம்ம அந்த ஸ்டோரியில் வச்சுருந்தோமா? அடுத்த கேள்வி என்ன? கர்நாடகாவோட கேபிட்டல் என்னன்னு கேட்டிருக்காங்க. என்னது? பேங்க்குக்கு போனாங்க அப்படின்னு நம்ம ஞாபகம் வச்சுதோமா ஒரு கதையில்? பேங்க் பெங்களூரு அப்படின்னு ஞாபகம் வச்சுக்கோங்க. ஸோ இந்த மாதிரி கதைகளை ஞாபகம் வச்சுக்கிட்டிங்கன்னா நமக்கு கேபிட்டல் கொஸ்டின்ஸ்லாம் அது ஒரு கொஸ்டினாகவே தெரியாது, ஈஸியான கொஸ்டின்ஸாக இருக்கும். ஈஸியாக அட்டம் பண்ணிடலாம். ஒரு 1-2 செகண்ட்ஸ்லேயே முடிச்சிடலாம். இந்த வரைபடத்தில்
கர்நாடகம் ஓட கேபிட்டல் எங்க இருக்கு? பெங்களூரு. இந்த இடத்துல இருக்கு. ஸோ அதை நீங்க வரைபடத்துலையும் எடுத்து பார்த்து வச்சுக்கணும். ஓகேவா? அடுத்த கேள்வி. இந்த கேள்வி ஈஸியான கேள்வி தான். கரெக்டா? பிரைமரி கோல் ஆஃப் சந்திராயன் 2 மிஷன் வாஸ் டு ஸ்டடி அபவுட் என்னன்னு கேட்டிருக்காங்க. ஸோ இதுவும் ஒரு ஈஸியான கொஸ்டின் தான். கரெக்டா? சந்திராயன் 2 அப்படின்ற ஒரு திட்டம் வந்துட்டு எந்த கோள்களை ஆராய ஏவப்பட்ட திட்டம் அப்படின்னு கேட்டிருக்காங்க. சந்திராயன் அப்படின்னாலே நமக்கு சந்திரன். சந்திரன்னா என்ன? மூன். ஸோ மூணை ரிசர்ச் பண்றதுக்கு அனுப்பப்பட்டது தான் சந்திராயன் 2. இந்த கொஸ்டின் நமக்கு எல்லாருக்குமே ஈஸியா தெரிஞ்சிருக்கும். கரெக்டா? ஸோ சந்திராயன் 2 அப்படிங்கிறது மூணுக்கானது. நீங்க இப்ப இந்த ஈஸியான கொஸ்டின் 3 டிக் பண்ணிட்டு போயிடக்கூடாது. கரெக்டா? மீதி 3 ஆப்ஷனுக்கும் என்னென்ன கொடுத்துருக்காங்கன்னு பாருங்க. இப்ப ஃபர்ஸ்ட் ஆப்ஷன்ல என்ன கொடுத்துருக்காங்க? சன்னு கொடுத்துருக்காங்க. கரெக்டா? அப்ப சன்னுக்கு இஸ்ரோல இருந்து ஒரு முக்கியமான ஏதாவது ஒரு திட்டம் கொண்டு வந்திருக்காங்களா? நம்ம ஏதாவது படிச்சிருக்கோமா? நீங்க ஏதாவது சொல்லுங்க பாப்போம். ஆதித்யா L1 அப்படின்னு சொல்லியிருப்பாங்க. கரெக்டா? அப்போ நீங்க ஆப்ஷன்ஸ்ல இந்த மாதிரி நோட் பண்ணி வச்சுக்கோங்க. சன்னுக்கான ஒரு இஸ்ரோ திட்டம் என்னது? ஆதித்யா L1. வீனஸ் அப்படின்ற ஒரு கோளுக்கு வந்துட்டு இஸ்ரோ திட்டம் தீட்டிருக்காங்க. அதுக்கு பேர் என்னன்னா சுக்ரயான். மூணுக்கு சந்திராயன் 2. சந்திராயன் 2 அப்படிங்கிறது ஒரு பழைய திட்டம். கரெக்டா? அதுக்கடுத்து சந்திராயன் 3 அப்படின்னு வந்துருச்சு. கரெக்டா? சந்திராயன் 3 என்ன பண்ணுச்சு? மூணுல போய் லேண்ட் ஆகி அங்க ஒரு கார் மாதிரி வச்சு மூணு சுத்தி பார்த்துட்டு இருந்துச்சு. நம்ம நியூஸ்ல பார்த்துருப்போம். கரெக்டா? ஸோ சந்திராயன் 3 வந்துட்டு அதுவும் மூணுக்கான திட்டம் தான். அதுல வந்துட்டு லேண்டர், ரோவர் அப்படின்னு நம்ம படிச்சிருப்போம். கரெக்டா? அந்த லேண்டருக்கு என்ன பேரு, அந்த ரோவருக்கு என்ன பேருன்ட்டு நீங்க ஞாபகப்படுத்தி சொல்லுங்க பார்ப்போம். ஸோ அடுத்து மார்ஸ். இந்த பிளானட்டுக்கு என்ன திட்டம் இஸ்ரோ கொண்டு வந்திருந்தாங்க? மங்கள்யான். ஸோ நம்ம கொஸ்டின் டிஸ்கஷன் பண்ணுறோன்னா நம்ம இப்படி தான் பண்ணணும். ஒரு கொஸ்டின் எடுத்தோம்னா அந்த கரெக்ட் ஆன்சர் போட்டுட்டு போயிடக்கூடாது. தப்பான ஆப்ஷன்ஸில் அது சார்ந்த பொது அறிவு என்னன்ட்டு அதையும் தெரிஞ்சுக்கணும். அது ஏன் தப்பு, அதுக்கான சரியான பதில் என்ன அப்படின்றதையும் நம்ம தெரிஞ்சு வச்சுக்கணும். ஓகேவா? ஸோ அடுத்த கேள்வி பார்ப்போமா? விச் ஒன் ஆஃப் த ஃபாலோயிங் கண்ட்ரீஸ் இஸ் நாட் எ மெம்பர் ஆஃப் ஏசியான் அப்படின்னு கேட்டிருக்காங்க. நம்ம ஏசியான் மெம்பர்ஷிப் தான் பார்த்தோம். கரெக்டா? ஸோ 4 ஆப்ஷன்ஸ் கொடுத்துருக்காங்க. மலேசியா, இந்தோனேஷியா, இந்தியா, மியான்மர். ஓகேவா? ஸோ இதில் எது வராது நீங்களே சொல்லுங்க. ஸோ நம்ம இப்போ ஒரு வரைபடம் வச்சு பார்த்தோம். கரெக்டா? ஏசியானோட மெம்பர்ஸ் யார் யாருன்ட்டு நான் அந்த வரைபடம் காட்டுறேன், அதை வச்சே சொல்லுங்க. ஸோ இந்த வரைபடத்தை வச்சே சொல்லுங்க எந்தெந்த நாடுகள் வந்துட்டு இருக்கு, எது இல்லை அப்படின்ட்டு. ஃபர்ஸ்ட் ஆப்ஷன்ல மலேசியான்னு இருந்துச்சா? அந்த நாடு இருக்கு. அடுத்து மியான்மர் அப்படின்னு ஒரு நாடு இருந்துச்சா? 2. அதுக்கப்புறம் இந்தோனேஷியா அப்படின்ற ஒரு நாடு இருக்கா? ஸோ இந்த 3 நாடுகள் இருக்கு. மியான்மர், மலேசியா, இந்தோனேஷியா. அப்ப எந்த ஆப்ஷன் இல்லை, எந்த நாடு இல்லை? இந்தியான்ற நாடு தான் இல்லை. கரெக்டா? ஸோ நாட் அ மெம்பர் ஆஃப் ஏசியான் அப்படிங்கிறதுக்கு இந்தியா தான் சரியான பதில். ஓகேவா? இந்த கொஸ்டின் கொஞ்சம் ஈஸியான கொஸ்டின் தான். அடுத்த கேள்வி பார்ப்போமா? இதுவும் நம்ம இப்பதான் பார்த்தோம். கரெக்டா? 53வது உச்ச நீதிமன்ற தலைமை நீதிபதியாக நியமிக்கப்பட்டுள்ளவர் யார் அப்படின்னு கேட்டிருக்காங்க. யார்? ஜஸ்டிஸ் சந்திரசூட், ஜஸ்டிஸ் சூரியகாந்தா, ஜஸ்டிஸ் சஞ்சீவ் கண்ணாவா, ஜஸ்டிஸ் BR கவையா? ஸோ இதுக்கு ஆன்சர் என்ன? ஜஸ்டிஸ் சூரியகாந்த். இவர் தான் 53வது சீஃப் ஜஸ்டிஸ் ஆஃப் இந்தியாவா அப்பாயிண்ட் பண்ணியிருக்காங்க அப்படின்னு சொல்றாங்க. ஜஸ்டிஸ் BR கவை அப்படிங்கிறவரு எத்தனாவது சீஃப் ஜஸ்டிஸ்? 52nd சீஃப் ஜஸ்டிஸ் ஆஃப் இந்தியா. ஓகேவா? அப்ப இவங்க 2 பேர் யாருன்னு நீங்க தேடி எடுத்து பதில் சொல்லுங்க. ஸோ இந்த கேள்வி ஈஸியான கேள்வியா? அடுத்த கேள்வி என்னன்னு பார்ப்போம். வேர் இஸ் தி இந்தியன் ஸ்பேஸ் ரிசர்ச் ஆர்கனைசேஷன்ஸ் ஹெட் குவார்ட்டர்ஸ் லொகேட்டட் அப்படின்னு கேட்டிருக்காங்க. அதாவது இஸ்ரோவோட ஹெட் குவார்ட்டர் எங்க இருக்கு அப்படின்னு கேட்குறாங்க. ஆப்ஷன்ஸ்ல என்ன கொடுத்துருக்கு? திருவனந்தபுரம், பெங்களூரு, ஹைதராபாத், ஸ்ரீஹரிகோட்டா அப்படின்ட்டு. இந்த ஆப்ஷன் டில ஸ்ரீஹரிகோட்டா அப்படின்னு இருக்கா? இந்த ஸ்ரீஹரிகோட்டா அப்படிங்கிறத நம்ம நியூஸ்ல அடிக்கடி பார்த்துருப்போம். ஸ்ரீஹரிகோட்டா அப்படின்ற இடத்துல இருந்து தான் இஸ்ரோ வந்துட்டு ராக்கெட் லான்ச் பண்ணி ஒரு செயற்கைக்கோளை வந்துட்டு விண்வெளிக்கு ஏவுனாங்க அப்படின்ற ஒரு நியூஸ் வரும். கரெக்டா? அப்ப ஸ்ரீஹரிகோட்டா அப்படிங்கிறது ராக்கெட் ஏவுறதுக்கான ஒரு தளம். அது வந்து ஒரு லான்ச் பேட் அப்படின்னு சொல்லுவாங்க. ஸோ அந்த இடத்துல இருந்து தான் நம்ம ஸ்பேஸுக்கு சேட்டலைட்ஸை லான்ச் பண்ணுவோம் அப்படின்னு நம்ம நியூஸ்ல பார்த்துருப்போம். கரெக்டா? அப்ப ஸ்ரீஹரிகோட்டாங்கிறது ஏவுகணை தளம் அப்படின்னு சொல்லுவாங்க. லான்ச் பேட், சேட்டலைட்ஸ் லான்ச் பண்ணக்கூடிய இடம் அப்படின்னு சொல்றாங்க. இந்த கேள்வியில் என்னன்னா இஸ்ரோஸ் ஹெட் குவார்ட்டர்ஸ் எங்கன்னு கேட்டிருக்காங்க. இதுக்கு ஆன்சர் என்னன்னா பெங்களூரு தான் ஆன்சர். ஸோ நம்ம இஸ்ரோவோட நிறைய சென்டர்ஸோட ஹெட் குவார்ட்டர்ஸ்லாம் இருக்கு. அது என்னன்னுட்டு ஒரு 2 விஷயம் பார்ப்போம். என்னன்ட்டு இஸ்ரோ சென்டர்ஸ் அப்படின்னு இருக்கா? விக்ரம் சாராபாய் ஸ்பேஸ் சென்டர் அப்படின்னு சொல்றாங்க. கரெக்டா? இங்க என்ன பண்ணுவாங்க அப்படின்னு பார்த்தோம்னா பில்டிங் ஆஃப் லான்ச் வெஹிக்கிள்ஸ் அப்படின்னு சொல்றாங்க. ஸோ லான்ச் வெஹிக்கிள்ஸ் அப்படின்னு சொல்றாங்களா? அந்த லான்ச் வெஹிக்கிள்ஸ் தான் என்ன அப்படின்னு பார்த்தோம்னா அது ஒன்றும் இல்லை, அது ஒரு ராக்கெட். அவ்வளோதான். ஒரு சேட்டிலைட்டை நம்ம லான்ச் பண்றோம்னா கீழே ஒரு ராக்கெட் வச்சிருப்போம். கரெக்டா? இந்த ராக்கெட்டோட இதோட பேர் தான் லான்ச் வெஹிக்கிள் அப்படின்னு சொல்லுவாங்க, ராக்கெட் அப்படின்னு சொல்லுவாங்க. இதை தயாரிக்கிற இடம் எங்க இருக்கு அப்படின்னு சொல்றாங்க. பில்டிங் ஆஃப் லான்ச் வெஹிக்கிள்ஸ் வந்து எங்க தயாரிக்கிறாங்க? விக்ரம் சாராபாய் ஸ்பேஸ் சென்டர். இது எந்த ஊர்ல இருக்கு அப்படின்னு பார்த்தோம்னா திருவனந்தபுரம். ஓகேவா? ஸோ நம்ம இப்போ பார்த்தோம் தெரியுமா ஆப்ஷன் டில இன்டகிரேஷன் அண்ட் லான்ச்சிங் ஆஃப் சேட்டலைட்ஸ். சேட்டலைட்ஸை லான்ச் பண்ற இடம் அப்படின்னு பார்த்தோம்னா சதீஷ் தவான் ஸ்பேஸ் சென்டர்.
அந்த சென்டரோட பேர் வந்து சதீஷ் தவான் ஸ்பேஸ் சென்டர், ஸ்ரீஹரிகோட்டால இருக்கு. இது எந்த மாநிலத்தில் இருக்குன்னு நீங்க சொல்ல முடியுமா? ஆந்திர பிரதேஷ். ஓகேவா? ஸோ எங்க லான்ச் வெஹிக்கிள்ஸ் வந்து தயாரிக்கிறாங்க அப்படின்னு பார்த்தோம்னா விக்ரம் சாராபாய் ஸ்பேஸ் சென்டர். எங்க வந்துட்டு லான்ச் பண்றாங்க சேட்டலைட்ஸ் அப்படின்னு பார்த்தோம்னா சதீஷ் தவான் ஸ்பேஸ் சென்டர். இஸ்ரோக்குன்ட்டு ஒரு முக்கிய ஹெட் குவார்ட்டர்ஸ், இது எல்லாமே கவனிச்சுக்கிறதுக்குன்னு ஒரு ஹெட் குவார்ட்டர்ஸ் வேணும், கரெக்டா? அந்த ஹெட் குவார்ட்டர்ஸ் தான் பெங்களூர்ல இருக்கு அப்படின்னு சொல்றாங்க. ஸோ இஸ்ரோவோட ஹெட் குவார்ட்டர்ஸ் அப்படின்னா பெங்களூருன்னு சொல்லுவோம். ஸோ இஸ்ரோவோட ராக்கெட் இல்லைனா லான்ச் வெஹிக்கிள்ஸை வந்துட்டு தயாரிக்கிற இடம் வந்துட்டு அந்த சென்டரோட பேர் என்ன? விக்ரம் சாராபாய் ஸ்பேஸ் சென்டர். அது எந்த ஊர்ல இருக்கு? திருவனந்தபுரத்துல இருக்கு. ஓகேவா? அதே மாதிரி சேட்டலைட்ஸை லான்ச் பண்ற ஏரியா பேர் என்ன? ஸ்ரீஹரிகோட்டா. அந்த ஸ்ரீஹரிகோட்டால இருக்கிற சென்டர் பேர் என்ன? சதீஷ் தவான் ஸ்பேஸ் சென்டர். ஸோ இந்த மாதிரி விஷயங்கள்லாம் நீங்க அடிக்கடி நியூஸ்லயும் வரும், அப்பப்போ நீங்க எடுத்து படிச்சுக்கோங்க. ஸோ நம்ம 20 கொஸ்டின்ஸ் என்னென்ன எக்ஸாம்ஸில் வந்துச்சுன்னு பார்த்தோம். அதெல்லாம் நம்ம இப்போ எடுத்து பார்த்தோம். சில கொஸ்டின்ஸ்க்கு வந்து சில ஆப்ஷன்ஸ் வந்து நம்ம பார்த்துருக்க மாட்டோம். நமக்கு வீடியோ கிளாஸ்னால கம்மியாக தான் நம்மளால் பார்க்க முடியும். ஸோ தப்பான ஆப்ஷன்ஸ்லாம் என்னென்னு நீங்கள் தான் எடுத்து பார்க்கணும். அதே மாதிரி சில கேள்விகள்லாம் வந்துட்டு நீங்கள் தேடி எடுத்து பார்த்து கமெண்ட்ல மென்ஷன் பண்ண சொல்லியிருப்பாங்க, கரெக்டாக? ஸோ எந்தெந்த ஸ்கூல்லேருந்து எவ்வளோ ஸ்டூடெண்ட்ஸ் பண்ணுறீங்கன்னு பார்ப்போம். ஸோ கமெண்ட்ல நம்ம கேட்ட கேள்விகளுக்கு பதில் சொல்ல பாருங்க. அடுத்த வகுப்பில் நம்ம சந்திப்போம். நன்றி.